ரெண்டாவது வருஷம் கல்யாண நாள் வருது இல்ல, அதை விமர்சையா கொண்டாடலாம்னு நாங்களாம் முடிவெடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க. எதுக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு எங்க அக்காவோட நட்சத்திர பிறந்த நாள், அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே பிறந்த நாளை தான் நல்லா கொண்டாடிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. ஆமா, வாங்கி வச்ச கேக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நட்சத்திர பிறந்த நாளாவது கொண்டாடலாம் அப்படின்னு சேது சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கொண்டாட வேண்டாம். அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அத நல்லா சிறப்பா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. ஆமா அப்பத்தா, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. அதுக்கப்புறமா நீ வந்துட்டு அந்த ஜோசியரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்போ வந்துட்டு தமிழ் கிட்ட நான் சொன்னா அவ எதுவும் கேட்க மாட்டா, அதனால அப்பா வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. சேதுவும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்றாரு. அப்பா நான் சொன்னா தமிழ்ச்செல்வி கேட்க மாட்டா, அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கமும் சரிப்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி காலையில காலேஜ் கிளம்பி இருக்கிறப்ப தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. அப்போ இப்ப வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து 2வது வருஷம் கல்யாண நாள் வருது இல்லையா? அத சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம், அப்புறம் ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறமா வள்ளி திருமணம் நாடகம் இதெல்லாம் அந்த அன்னைக்கு நல்லா சிறப்பா செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்ச்செல்வியும் சந்தோஷமா அதுல கலந்துக்கிட்டு அன்னதானம்லாம் பரிமாறுறாங்க. ராஜாங்கம் சொன்னதுக்காக சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாம் செய்யறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.